ஹாய் கைஸ். ஸோ இந்த எம்எல் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இதில் வந்து என்னென்ன டெக் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து க்ளீனாக சொல்லிடுறேன். ஒரு டெக் ஸ்டாக் வந்து நான் ஆக்சுவலாக தேவ் டெக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எம்டி ஃபைல் எப்போதுமே ரெடி பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஏஐ வச்சு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ தான் நான் பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ பைத்தான் தான் பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரியாக்ட் பிளஸ் வைட் யூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டா பேஸ் வந்து MySQL டேட்டா பேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு 2 எக்ஸ்ட்ரா தேவைப்படும். என்ன அப்படின்னா ரெடிஸ் செலரியும் தேவைப்படும். ஏன்னா இப்போ ஒரே நேரத்தில் நிறைய யூசர்ஸ் வந்து டேட்டா செட் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கியூ பண்ணணும் நம்ம ஒர்க்கை, இல்லாட்டினா என்னோட விர்ச்சுவல் மிஷின் என்ன படுத்துரும். ஓகேவா? ஸோ அதை சரி பண்றதுக்கு வந்து நான் செலரி யூஸ் பண்றேன். அண்ட் அந்த ஒர்க்கை வந்து அடுத்தடுத்து ஷெட்யூல் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணி ஒரு டேட்டா பேஸ்ல வந்து வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ரெடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து அந்த செலரியோட ஒர்க் பண்ணும் கியூ பண்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் டெக் ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு டெக் ஸ்டாக் தான் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். பைத்தான்குள்ளே வந்து நிறைய பேக்கேஜ் இருக்கு, பை கேரட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.